அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரிதத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். The sacrament prayer. Blessing on the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Proverbs chapter 20 verse 1 to 30. நீதிமொழிகள் 20 அதிகாரம் 1 முதல் 30 வசனம் வரை. திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானமோ அமளி பண்ணும். அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. Wine is the mocker, strong drink is regain, and the whoever is undeceived thereby is not unwish. அசனம் என்று ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். The fear of the king is as the regaining of a lion, whose the provoketh him to the againer sinneth against his own soul. வசனம் 3. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். It is an honor for a man to the curse from strip, but every fool will be an meddling. வசனம் 4. சோம்பேறியே குளிர்கிற என்று ஓலமிட்டான்,
இருப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. The soldier will not and poor by the reason of the cold. Therefore shall and be big in errors and have nothing. வசனம் 5. மனுஷருடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீரைப் போல் இருக்கிறது. புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். Counsel in the heart of man is like deep water, but man of the understanding will and draw it out. வசனம் 6. மனுஷர்கள் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தையே பரிசுத்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? Most man I will proclaim every one as the own goodness, but the faithful man who can find. வசனம் 7. நீதிமான் தான் உத்தமத்திலேயே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். The just man walketh in this innerity, his and children are the blessed after him. வசனம் 8. நியாயாசனத்தில் விற்றிருக்கும் ராஜா தன் கண்களினாலே சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். A king that unsteadeth in their one of the judgment scattereth away will evil with his own eyes. வசனம் 9. என் இருதயத்தை சுத்தமாக்கினான், என் பாவம் மாற துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? Who can say, I have made my heart I clean, I am pure from my sin. வசனம் 10. வெவ்வேறான நிறங்களாலும் வெவ்வேறான மரங்களாலும் ஆகிய இவ்விரண்டு கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். This diver vectors and the diver measures, both of them are the alike abomination to the Lord. வசனம் 11. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமே, செம்மையான என்பது அதன் நடக்கையினாலே விளங்கும். Even the children can know and by his the doings. Water is and walk be pure, and water its be right. வசனம் 12. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். The hearing ear and the seeing eyes, the Lord hath and made even both of them. வசனம் 13. துக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாய். தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். Love not sleep, lest thou and come to the poverty. Open thine eyes, and thou and shalt and be and satisfied with the bread. வசனம் 14. கொள்கிறவன் நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்பே மெய்ச்சாட்சி கொள்வான். It is no good, said the buyer, but when he and gone is the way, then he and bow as the. வசனம் 15. பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையேர்ந்த ரத்தனம். Where is the gold and the multitude of the repute, but the lips of the knowledge are the precious jewel. வசனம் 16. அந்நியனுக்காக பிணைக்கப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீ நிமித்தம் அவன் கையிலே ஈடு வாங்கிக்கொள். Take is the garments that is an surety for a stranger, and take a pledge after him for a strange woman. வசனம் 17. வஞ்சனையினால் வந்து போஜனமும் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய்
பரு பருக்கை கற்களால் நிரப்படும். Bread of the decay isn't sweet to the man, but the afterwards his mouth shall and be filled with his grovel. வசனம் 18. ஆலோசனையினால் எண்ணங்கள் சிறப்படும், நல்ல யோசனை செய்து புத்திமான். Every purpose is established by the counsel, and with the good and wents make war. வசனம் 19. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களையே வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினாலே அலப்புகிறவனோட களவாதே. He that and goeth but as the taliber revelate secret, therefore meddle not and with him that and filtereth with his own lips. வசனம் 20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருள் அணைந்து போகும். Who scores it is and father of this mother or his mother. His own lamp shall and be put out in the obscure darkness. வசனம் 22. ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்து சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. An inheritance may be gotten astrally at the beginning, but this end thereof shall not be blessed. வசனம் 22. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார். Say not though I will companions evil, but wait and the Lord, and he shall save thee. வசனம் 23. வெவ்வேறான நிறங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், கள்ள தராசு நல்லதல்ல. This way are than the abomination unto the Lord, and the falsy balance is not good. வசனம் 24. கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகியால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? Man is going at the Lord, how can a man then understand his own way? வசனம் 25. பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தமான செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கும். It is the sinner to the man who devoureth that which is the holy, and after who to the make inquiry. வசனம் 26. ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரையே சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். A rich king and saga this wicked, and the big brinket this wool over them. வசனம் 27. மனுஷருடைய ஆவி கர்த்தருக்கு எந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்திலே உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். The spirit of the man is the candle of the Lord, searching all the inward part of the belly. வசனம் 28. தயை சத்தியமும் ராஜாவை காக்கும், தயினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவேன். Mercy and truth and preserve the king, and his turn one is the upholden by mercy. வசனம் 29. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமும், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. The glory of the young man is their and strength, and the beauty of the old man is the gray head. வசனம் 30. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கிறதை துடைக்கும். The blows of the wounds cleanse it way, evil so do and split is the inward spot of this belly.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய முக்கியமான நாள். அது என்ன சொல்லணும்னா, இண்டிபெண்டன்ட் டேஸ். இன்னைக்கு 15 ஆகஸ்ட். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேஸ். எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டேனா 79 இண்டிபெண்டன்ஸ் டேஸ். இன்றைக்கி நம்ம பிரசிடெண்ட்டு பார்த்திங்கன்னா, சர்ச் பிரசிடெண்ட் சேதாபேட், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உபாகமம் 8:10. நல்ல தேசத்துக்காக இதிலே இந்தியா தான் நல்லா சுதந்திரமான நாடு. ஆனால் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கரப்டாக இருக்குது. அதையும் சுத்தம் செஞ்சிட்டாங்கன்னா இந்தியாவோட எந்த உலகத்தில் நல்ல நாடு எதுவுமே கிடையாது. அப்புறம் சிஸ்டர் கிப்சன் கூட அவங்க வாழ்த்திருக்காங்க குரூப்பில், சேதாபேட் குரூப்பில் இருந்து. அவங்க ஆப்பிரிக்காவில் மிஷன்ஸ் அவங்களுடைய கப்பல் மிஷன் ஒர்க் போயின்ட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.